ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான மங்கு பாய் ஃபாக்ஸி ராணி அப்படின்ற ஒரு கன்னடா திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 9 கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை சிம்பிள் தாங்க, ஆனால் இம்பாக்ட் ரொம்ப பெருசு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, பல பெண்களால் நிராகரிக்கப்படுறாரு. ஃபைனலி ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃபேஸ்புக் காதல் எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றது தான் மொத்த படமே. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு ராஜேஷுங்க. ஊருக்குள்ள ஒரு மேடை நாடகம் ஒன்று போட்டிருக்காங்க. இவருடைய சீன் வர வரைக்கும் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு, உன்னோட சீன் வரப்போகுது அப்படின்ட்டு. உடனே ஒரு கெட்டப் எல்லாம் போட்டுட்டு அந்த ஸ்டேஜ் ஏறி நடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதுதாங்க ஹீரோடைய தொழிலா இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹீரோடைய வீட்டில் அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை. ஹீரோவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே ஹீரோ மேலே நல்லா பாசம் காட்டுவாங்க. ஆனால் ஹீரோக்கு அம்மா பாசம் மட்டும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க. அதே சமயம் ஹீரோவும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரு மேலேயுமே அளவு கடந்த அன்போட தாங்க பழகுவாரு. ஹீரோக்கு 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நண்பர்கள் மேலே உயிரையே வச்சிருக்கிறாருங்க. அவங்களுக்கு ஒன்றுனா ஆளாக ஹீரோ வந்து நிற்பாரு. அந்த அளவுக்கு நண்பர்களை இவருக்கு ரொம்ப பிடிக்கும். வீடு, நாடகம், ஃப்ரெண்ட்ஸு, இப்படி தாங்க இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா சீதாராமன் அப்படின்ற ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு. அவரு இவங்களுக்கெல்லாம் கைடு மாதிரிங்க. அவரோட வீட்டில் போய் உட்காந்துட்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராமை பற்றி பேசுறது, நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அவர் கூட அப்படியே வைபாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோட கேங்கில் இருக்கிற எல்லோருமே கமிட்டடுங்க. எல்லோருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஜாலியாக கடலையை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் சிங்கிளாக இருந்துட்டு பரமபத விளையாடிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப ஷை, வெக்கம். அதை மீறி ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பேசினா கூட இவர் ஏதாவது சொல்லி அந்த பொண்ணை திட்டி விட்டுருவாருங்க. மறுபடியும் அந்த பொண்ணு இவர்கிட்ட வந்து பேசவே பேசாது. ஆனால் சின்ன பொண்ணுங்க கிட்ட மட்டும் பேசுறாரு, விளையாடுறாரு. பெரியவங்க கிட்ட மட்டும் பேசுறதுக்கு ரொம்பவே வெக்கப்படுறாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு பணம் இல்லை அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னதுனால உடனே பணத்தை கொடுத்து நாளைக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கான ஏற்பாடு பண்ணிருங்க, அவனை நல்லாவே சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஜாலியாக இருக்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒருத்தி நம்ம ஹீரோவை ரொம்ப நாளாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் காதலை சொல்லணும்னு ஆசைப்படுறா. ஆனால் ஹீரோக்கு தான் பொண்ணுங்கனாலே ஷை ஆச்சு. அதனால ஹீரோ அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் பேசுகிற அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொன்னாலும் இவர் கேட்க மாட்டேன்றாருங்க. ரொம்ப வெக்கப்படுறாரு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இவன் தான் வெக்கப்படுறான்னு தெரியுதுல்ல, எதனால இவனை தேர்ந்தெடுத்த, வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தொடர்ந்து ஹீரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹீரோ தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உங்களை காதலிக்கிறேன், என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, எங்கள் அப்பாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு இவர் பொண்ணு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்களை என்னை லவ் பண்ண வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருடி மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுது. அதையும் பார்ப்போம் அப்படின்ட்டு இவரும் கண்டுக்காமே கிளம்பிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோக்கு பர்த்டேங்க. ஹீரோடைய அப்பா தான் எழுப்பி விடுறாரு. இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்ரா, ஞாபகம் இருக்கா இல்லையா, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஹீரோ எழுந்த உடனே மொபைல் எடுத்து பார்க்குறாரு. ஒரு மெசேஜ் வரல, ஒரு ஃபோன் கால் வரல, யாருமே ஹீரோக்கு விஷ் பண்ணவே இல்லைங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோனை போடுறாரு. ஃபோன் போல. சரி ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஃபோனை போடுவோம் அப்படின்னு ஃபோனை போட்டால் அப்பவும் ஃபோன் போல. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க, சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணுவானுங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள யாரையுமே காணுங்க. மெசேஜ் பண்ணல, ஃபோன் பண்ணல, வீட்டுக்கும் வர கிடையாது. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறப்பா அப்படின்ட்டு இவரும் போய் ப்ரேயரை முடிச்சுட்டு மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோனை போடுறாரு. ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குது. கோயிலே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. சரின்னு வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா என்ன சாப்பாடு சமைக்க அப்படின்னு கேட்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்தியே சமைப்பீங்களாமாப்பா, அவனுங்க வந்துருவானுங்க இருங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹீரோக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விடுறாங்க. டக்குன்னு பார்த்தா இதெல்லாம் ஹீரோடைய கனவு. வெளியே உட்காந்தவர் அப்படியே தூங்கி இருக்கிறாரு. ஹீரோ மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போடுறாரு. ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்குது. மனம் முடிஞ்சு போயிடுறாரு. சரி ராத்திரி வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவானுங்க, ஏன்னா எல்லாரோட பர்த்டேயும் ராத்திரி தான் கொண்டாடணும் அப்படின்னு ராத்திரியும் வெயிட் பண்ணுறாரு. அப்பா என்னடா சமைக்க அப்படின்னு கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவானுங்கப்பா, அவனுங்களுக்கும் சேர்த்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே அவனுங்கெல்லாம் வரமாட்டானுங்கடா, உன்னோட பர்த்டே அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் இல்லை, அவனுங்க செல்ஃபிஷாக இருக்கானுங்கடா, இப்போ ஏற்பட்டவனை தான் நீ ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்க அப்படின்னு அப்பாவும் திட்டுறாரு. ஹீரோ ரொம்பவே விரக்தி அடைஞ்சிடறாருங்க. சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. யாரும் விஷ் பண்ண கிடையாது, மெசேஜ் பண்ணல, பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுங்கெல்லாம் எங்கே போயிருப்பானுங்க அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக இவனுங்கெல்லாம் கமிட் ஆயிட்டானுங்க. இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் போயிருப்பானுங்க. அவங்க லைஃப்பில் ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் நம்மளை கண்டுக்க மாட்டேன்றானுங்க, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றானுங்க. நாம இது வரைக்கும் பொண்ணுங்களை பார்த்து ஷையாகவே இருந்துட்டோம், அவங்க கூட பேசாமல் பழகாமையே இருந்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு புது மனுஷனாக மாறி எல்லா பொண்ணுங்க கூடயும் பேசுகிறோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை உருவாக்கிட்டு அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து தலை முழுகிட்டு பழைய ராஜேஷை விட்டுட்டு புது ராஜேஷா உருவெடுக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. என்னடா நீ இந்த மாதிரிலாம்
மாதிரிலாம் ரெடியாகவே மாட்டியே அப்படின்னு ஹீரோடைய அப்பா கேட்க, அதெல்லாம் அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகி நேராக ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறாரு. எந்த பொண்ணு அப்படின்னா, ஹீரோ கிட்ட வாண்டடாக வந்து ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுச்சு இல்லையா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உங்களை லவ் பண்ண வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணோட காதல் அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அந்த பொண்ணை பத்தி கேட்கும்போது, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பேசவே மாட்டீங்களே அப்படிங்கும்போது, இனிமே அப்படித்தான், அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க, முன்னாடி இருப்பா போய் பாருங்க அப்படின்னு சொல்ல இவரும் சைக்கிள் எடுத்துட்டு கெத்தா போறாருங்க. அந்த பொண்ணு டீ கடையில் நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட, நான் உன்னுடைய காதல் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எது என் காதல் அக்செப்ட் பண்ணிக்க போறியா பிரதர், இங்கே பாருங்க, ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்கு, நான் கமிட் ஆகிட்டேன், இவன் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி காட்ட, என்னை லவ் பண்ண வைக்கிறான்லாம் சொன்னேடி, இப்படி பல்ட்டி அடிச்சிட்டியேடி அப்படின்ட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு காலேஜ் வாசல்லாம் போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏதாவது ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிக்குமா அப்படின்ட்டு. ஆனால் யாருமே அவரை மதிக்கவே இல்லை. ரொம்ப சோகமாக வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ அவருடைய பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, பொண்ணு தானே, இந்த நம்பருக்கு கால் பண்ணு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஹீரோ திருமணம் பண்ணுறதுக்கும் காதலிக்கிறதுக்கும் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு ஏடாகூடமான ஒரு விஷயத்துக்கு பொண்ணை கனெக்ட் பண்ணி விட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு வர சொல்ல இவரும் ஜாலியா போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஃபைனலி அந்த பொண்ணு வந்து உட்காருதுங்க. அந்த பொண்ணு கிட்ட இவரோட ஃபேமிலி எந்த மாதிரி, இவரோட வீடு எந்த மாதிரி, இந்த பொண்ணு வந்தா எப்படி எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்னடா இது ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு இவன் இத்தனை விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு புரிய வருது, இது பொண்ணு பார்க்க வந்த விஷயம் கிடையாது, வேற ஏதோ விஷயம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாரு. ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, எனக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்ல, கல்யாணம் தானே பண்ணி வச்சிருவோம், ஃபர்ஸ்ட் போய் பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீதாராமன் அப்படின்ற நபர்கிட்ட ஏதாவது வரன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக போறாங்க. குடும்பத்தினர்கள் எல்லோருக்குமே வந்து ஹீரோவை பிடிச்சிருக்குதுங்க. பொண்ணு மாப்பிளையும் தனியாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தனியாக அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் இவர் போயிட்டு தான் மனசுல இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு ஃபுல் ஸ்டாப் வச்சு, இங்க பாருங்க, எனக்கு இதுலலாம் விருப்பம் கிடையாது, நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கட்டுனா அவனை தான் கட்டுவேன், அதனால உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது. ஆனால் ஹீரோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறேன், ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல இருந்து போங்க, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மிரட்டி விட்டுருது. உடனே ஹீரோ ஃபீல் பண்ணிட்டே வந்து, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலப்பா, வாங்கப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஏன் பொண்ணை பிடிக்கல அப்படின்னு கேட்க, சீதாராமன் வந்து, உங்கள் பொண்ணு குண்டா இருக்குல்ல, அதனால தான் அவனுக்கு பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இப்போ ரெண்டாவதாக ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போயிருது. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பொண்ணு மாப்பிளையும் தனியாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசினா தானே பிரச்சனையே, பேசவே வேண்டாம், எனக்கு ஓகே தாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் பொண்ணு பேசணும்னு ஆசைப்படுறதா வந்து வீட்டில் சொல்கிறாங்க. சரின்னு தனியாக பேசலான்னு போனால் அந்த பொண்ணு வயிற்றை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. தொப்பை இருக்குன்னு பார்க்குறீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லுது, நான் என் வயிற்றை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், என் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது, நான் ஆல்ரெடி கமிட்டட், என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ ரெண்டாவது பொண்ணு பார்க்குற விஷயமும் தோல்வியில் முடிஞ்சிருதுங்க. இப்படி ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்னையெல்லாம் யார் தான் தேர்ந்தெடுப்பா, நான்லாம் இங்கே தான் போகிறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சீதாராமனும் ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாக உனக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதரா, நீ வேணா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணு, ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த பொண்ணு கூட பேசி பழகி நீயும் கமிட்டட் ஆயிரு, அப்புறம் லவ் மேரேஜாக பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, அப்படியா இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்க, பாசிபிள் தான், உன்னோட ஃபோனை கூட அப்படிங்கும்போது ஒரு பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்காரு, இதில் ஃபேஸ்புக் வருமா அப்படின்னு சொல்லி கேட்க, செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபேஸ்புக்கெல்லாம் வருது. உடனே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து ப்ரொஃபைல்லாம் கிரியேட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்றாருங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற டவுட்லேயே ஃபேஸ்புக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி ராணி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து இவருக்கு ரிக்வஸ்ட் வருதுங்க. அந்த ஐடியா இவர் போய் செக் பண்ணி பார்க்குறாரு. ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்குது, அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ராணியும் கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ கூட சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோடைய ப்ரொஃபைல் பிடிச்சதாகவும் அதனால தான் ரிக்வஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோன் நம்பர் கிடைக்குமா, நம்ம ரெண்டு பேரும் ஃபோனில் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப 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 ஆத்திரப்படுறாருங்க, பேசணும்ன்ட்டு. அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. எப்படா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஹீரோடைய அப்பா சாப்பிடலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே ஹீரோ சாப்பிட்றதுக்காக வந்து உட்கார்றாரு. கரெக்டாக ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அடிச்சு பிடிச்சி ரூம்குள்ளே போய் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி ராணிங்களாங்க அப்படின்ற மாதிரி பதறாரு. கஸ்டமர் கேர்ல இருந்து கால் வந்திருக்கு, இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாருங்க. இந்த மாதிரி பதறிக்கிட்டே இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதரா, சீதாராமன் கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற, அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல வரனா பார்ப்பாரு, சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்னு அப்படின்னு சொல்ல இவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போய் தூங்கலான்னு படுக்கிறாரு. அப்போ கரெக்டாக ராணிக்கிட்ட இருந்து கால் வருது. இவருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அப்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறாரு. ரிலேஷன்ஷிப்பை பொறுமையாக கையாளணும். இவர் பொறுமையாக கையாளாமல் பட்டுன்னு எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணும் நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஆனால் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிடுது, எனக்கு உங்களோட ப்ரொஃபைலை பார்த்தேன், ப்ரொஃபைல் பிக்சர் பிடிச்சதுனால தான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் சந்தோஷமா
மோசமாக இருக்குது. அதே சமயம் அந்த பொண்ணோட ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எவ்வளோ அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது அந்த பொண்ணு கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி எல்லாம் கனவு காண ஆரம்பிக்கிறாருங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து கனெக்டடாக இருக்கிறாங்க. தினமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவன் என்ன முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்னடா விஷயம் அப்படின்னு கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்றாரு, ஃபேஸ்புக்கில் ராணி அப்படின்ற ஒரு பொண்ணை நான் பார்த்தேன். எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு ஜாலியாக போய் ஃபோன் எல்லாம் பேசிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இதை கவனிச்ச ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபேஸ்புக் காதல்லாம் வந்து கொஞ்சம் விபரீதமானதுடா. ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, நேரில் வேற மாதிரி இருப்பாங்க. எதுக்கும் நீ வந்து எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு பேசு, எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வந்ததே இல்லைங்க. இப்போதான் முறையா ஒருவேளை நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பொண்ணு தானா, இல்லை வேற ஏதாவது ஒரு பொண்ணு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஃபோட்டோ அனுப்ப சொல்றாரு. எதுக்குங்க சடனாக ஃபோட்டோ கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்ல, அதான் ப்ரொஃபைலில் நிறைய ஃபோட்டோ இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இல்லை பிளேட்டை கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்க, சரிங்க நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. உடனே ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ ஃபேக் ஐடியா இருந்தால் அனுப்புகிறேன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இவரும் அந்த ஃபோட்டோ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொன்ன மாதிரியே அந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பொண்ணே பார்த்தீங்கன்னா கையில் பிளேட்டோட ஃபோட்டோ எடுத்து அனுப்புது. நான் 2வது ஃபோட்டோவும் கேட்கலான்னு இருக்கிறேன். கையில் என் பேர் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரிங்க நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் கையில் ராஜேஷ் அப்படின்னு பேர் எழுதி ஃபோட்டோ அனுப்புது. இதை வச்சு உறுதி செஞ்சிடறாருங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற பொண்ணு தான் வந்து அந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ நாள் இப்படி நம்ம ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறது, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு பொண்ணு வரப்போகிறா, அந்த பொண்ணுக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம நேரில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை துணை ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாருங்க. அப்புறம் எங்கே மீட் பண்ணலாம், எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு டைமு டேட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்க பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஹீரோ அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போகிறோம், கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு ஃபைனலி மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. சொன்ன இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் அந்த பொண்ணு வர கிடையாது. ஃபோன் பண்ணி நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஹீரோ அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து ராணி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, ஓ ராணி சொல்லி அமிச்சாங்களா, அப்படியா அவங்க வரலையா, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி தேடும்போது, ஆக்சுவலாக அவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்த ராணியே நான் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. விளையாடாதீங்க, அவங்க எங்கே, அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக வந்தேன் அப்படிங்கும்போது அப்போ தான் இவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஆக்சுவலாக ராணி வேறு யாரும் கிடையாது, என்னுடைய பெரியம்மா பொண்ணு தான். அவங்க ஹேண்டிகேப்பு, அவங்களால நடக்க முடியாது, அவங்கள நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வீட்டில் நிறையா மாப்பிள்ளை பார்த்தாங்க, பார்க்குறவங்க எல்லோருமே நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ரொம்பவே மன உளைச்சலில் இருந்தேன். அதனால தான் என்னுடைய பெரியம்மா பொண்ணுடைய முகத்தை ப்ரொஃபைலாக வச்சு கிரியேட் பண்ணி உங்ககிட்ட சேட் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய முகம் மட்டும்தான் வேறு, மற்றபடி நான் காட்டின அன்பு எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. நான் அந்த முகத்தை பார்த்து காதலிச்சிட்டேன், நீங்கள் என்னடானா இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. இவர் கொண்டாந்த அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே போட்டு உடச்சி போட்டு என் வாழ்க்கையே போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ராணியை அவங்க பெரியம்மா பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி பிளேட்டை வச்சுட்டு ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தான் வந்து அந்த பொண்ணு கையில் பிளேட்டெல்லாம் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க வச்சதாக இருக்கட்டும், கையில் வந்து பேர் எழுதி எடுத்ததாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக அவங்க பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ உறுதியாக ப்ரொஃபைலில் இருக்கிற பொண்ணு தான் வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிருந்துருக்கிறாரு. நேரில் பார்க்கும்போது தான் உண்மை என்னன்னே தெரியுதுங்க. ஸோ இது ஹீரோக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கிரியேட் பண்ணிடுது, மன உளைச்சலையும் கிரியேட் பண்ணிடுது. அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டு. ஹீரோ அந்த பொண்ணோடைய முகத்தில் தானே கனவுல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதனால எப்போ என்ன நினச்சாலும் அந்த பொண்ணோடைய முகம் தானே வரும். அதனால அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்ட்ரோ கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் அவங்கள காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நினச்சாலும் அவங்கள பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ராணி சொல்கிறாங்க. ஹீரோக்கும் அதுவும் அதிர்ச்சியாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே அந்த பொண்ணோடைய ப்ரொஃபைலை ராணினால் யூஸ் பண்ண முடியாது, ஹீரோ கேட்குற மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது, ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க இல்லையா. அதனால தான் நேரில் வந்து உண்மையை வெளிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததா ராணி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ மனமுடிஞ்சு போய் அப்படியே தனியாக பிரேக்கப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. நம்ம ஹீரோ ஆரம்பத்திலிருந்தே நமக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், நமக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் இருந்தார். இவருக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஆரம்பத்திலேயே வந்து இவங்க ஒரிஜினல் ஃபோட்டோ வச்சு ஹீரோ கிட்ட பேசியிருந்தா கூட ஹீரோ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாருங்க. வேற ஒரு பொண்ணோடைய ஃபோட்டோவை வச்சு இவ்வளோ நாள் பேசி ஹீரோட மனசுக்குள்ள அந்த பொண்ணோடைய முகம் நல்லா பதிஞ்சதுக்கப்புறம் இப்போ நேரில் வந்து பேசினது அவங்க கிடையாது, நான் தான் அப்படின்னு வேற ஒரு ஆளாக வந்து நிற்கும் போது ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கிரியேட் பண்ணியிருக்குது. ஹீரோ இந்த விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட
கிட்டலாம் சொல்லி ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது சரிதான்டா, ஃபேஸ்புக்கிலலாம் ஃபேக் ப்ரொஃபைல்ஸாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ பாட்டுக்கு அந்த பொண்ணுகிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு திட்டிட்டு வந்துட்டியே, அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடுன்னு அந்த பொண்ணோட இடத்துல இருந்து நீ யோசிச்சியா? உன்னை எப்படி பல பெண்கள் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நிராகரிச்சாங்களோ அதே மாதிரி தானே பல ஆண்கள் வந்து அந்த பொண்ணை ஒவ்வொரு காரணத்தை சொல்லி நிராகரிச்சிருப்பாங்க. அப்போ 2 பேர்த்தோடைய சூழ்நிலையும் ஒன்று தானே, நீ பக்குவமாக பேசி புரிய வச்சிருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பற்றி திங்க் பண்ணுறாரு, ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஃபோனை போட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து நான் இந்த மாதிரி பண்ணதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காதல் வந்து ஜெனூனாக இருக்கிறதுனால நான் உங்களை ஏற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஜிம்முக்கு போகணும், ஓகேவா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிடுது. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க, லவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் வீட்டில் போயிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாருங்க, எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருப்பா, ஓகேவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உனக்கு பிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பராக இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்திலலாம் ஈடுபடுறாங்க. 2 வீட்டுக்காரங்களும் மீட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியாக பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒவ்வொரு டைமும் மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியாக பேச போனாலே பிரச்சனை தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பேசி வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ இவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைஃப் லாங் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கான திருமண ஏற்பாடு நல்லபடியாக தொடங்குதுங்க. அங்கே தான் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தாறுமாறான ட்விஸ்டையே வைக்கிறாங்க. அந்த திருமண நிகழ்ச்சியில் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோ ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் பார்த்தார் இல்லையா, அந்த பொண்ணு தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு ஹேண்டிகேப்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அப்போ இது எல்லாமே பொய் தானா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அப்போ தான் அந்த பொண்ணே கதையை சொல்ல ஆரம்பிக்குதுங்க. ஆக்சுவலாக ராணியோட அத்தை பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ராணி சொல்லியிருந்தாங்க இல்லையா. உண்மையை சொல்லணும்னா இவங்க 2 பேருமே அக்கா தங்கச்சி. ராணியோட தங்கச்சி ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா கல்யாண வயசில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ராணியோட தங்கச்சி வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, ராணிக்கு கல்யாணம் ஆகாமல் உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அக்காவுக்கு கல்யாணம் ஆனாதான் தங்கச்சிக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ராணியை பார்க்க வர மாப்பிள்ளைங்கள்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகுறது, அதுக்கப்புறம் எப்போ எனக்கு கல்யாணம் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ராணியோட தங்கச்சி தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்கு. ஆக்சுவலாக அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, அதனால தான் எனக்கு டிலே ஆகுது அப்படின்னு இவ பாரமாக எடுத்துக்கல. இது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தான் ஏதாவது பண்ணி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருந்துருக்காங்க. அப்போ தான் ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம், ஹீரோக்கு வந்து நண்பர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், நண்பர்களே அவாய்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ட்ராப்பில் சிக்க வச்சு அவனை வந்து உங்கள் அக்கா கூட கனெக்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணியோட தங்கச்சியும் ஹீரோட ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்துருக்காங்க. திருமணமும் நல்லபடியாக நடந்து முடியுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ராணியோட தங்கச்சியும் மீட் பண்ணுறாங்க. என்னதான் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சாலும் இவங்களுக்குன்னு ஒரு கில்ட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஏமாத்திட்டோம் அப்படின்ட்டு. அவன் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் மேலே உயிரியே வச்சிருக்கிறான். அவன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணி இருந்திருக்கிறோம். ஆனால் தேர்ந்தெடுத்த பாதை ராங்கு, நம்ம வந்து உண்மை சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு கில்ட் தாங்காமல் நேராக ஹீரோ கிட்ட வந்துட்டு, உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, உண்மையை சொல்லணும்னா ராணி ரொம்ப இன்னசென்ட்டடா, அவள் ரொம்ப பாவண்டா, அவளை நல்லபடியாக பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாலும் அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனூனாக தான் இருந்திருக்கிறா, அவளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியலை, ஸோ என்னோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவளை நல்லா பார்த்துக்கிறது, நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.